கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலாவை நீதிமன்றத்தில் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அந்த பங்களாவினுடைய அப்போதைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சசிகலா மற்றும் அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர் மற்றும் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த முரளி ரம்பா ஆகிய உள்ளிட்ட ஒரு 9 பேரை விசாரிக்க வேண்டும் என்று குற்றவாளிகள் தரப்பில் அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது நீலகிரி உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் இந்த விசாரணையானது மேல்முறையீடாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதில் வழக்கறிஞர்கள் விஜயன் மற்றும் ரோமியோ உள்ளிட்டோர் இது வழக்கை வாதாடிய நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் தரப்பில் கேட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரணை நடத்தலாம் என்று ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது. இந்த விசாரணை நீதிமன்றத்தில் வைத்து அவர்களிடம் இந்த கேள்விகளை கேட்டு நீதிமன்ற விசாரணையாக செய்யலாம் என்று இந்த சென்னை உயர்நீதிமன்றமானது அதனுடைய அனுமதி உத்தரவை வழங்கியிருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்துல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி உடல்நிலையை காரணமாக கொண்டு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் அனுமதி வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் ரகுவரன்? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றவாளிகள் தரப்பிலையும் இந்த சொல்லப்பட்டதுல கேள்வி அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அனைத்து தரப்பினரையும் விசாரிக்க வேண்டும். அப்போது ஏன்னா இந்த விசாரணை முறையாக நடைபெறவில்லை அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அதனால அந்த பங்களாவினுடைய பாத்தீங்கன்னா அந்த பங்களால அந்த சம்பவம் அரங்கேறிய இடத்தில் நிறைய மாற்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த பங்களாவுக்குள் எந்தெந்த பொருட்கள் என்னென்ன இருந்தது என்பது தொடர்பான விவரங்கள் சசிகலாவுக்கு தான் தெரியும். அதனால சசிகலாவிடம் அவர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும். அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் விசாரணை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுத்து சென்ற காவல் கண்காணிப்பாளராக இருந்த முரளி ரம்பா அவர்களையும் முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது நீலகிரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது அங்கே அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மேல்முறையீடாக வந்தது. அந்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது என்னன்னா நீதிமன்றத்தில் வைத்து இந்த விசாரணை செய்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்படி என்னன்னா காவல்துறை விசாரணை இப்போ இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டுமோ என்பது தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் வைத்து நீதிபதிக்கு முன்பாக கேள்வி எழுப்புவார்கள். அதற்கான பதிலை அவர்கள் நீதிமன்றத்திலே கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் வைத்து அது சாட்சியாக பதிவு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஒரு முக்கியமான வழக்கில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இது தொடர்பாக பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் தேவப்பிரியன் இணைகிறார். தேவா, ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அதே போல சசிகலா இருவரையும் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. வழக்கின் போக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்கிறது தேவப்பிரியன்? நந்தா, இந்த வழக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு குற்ற வழக்கா மட்டும் பார்க்காம அரசியல் களத்தோடையும் தொடர்பு படுத்தி பேசப்படக்கூடிய வழக்கா இருக்கு. நீதிமன்றத்துடைய இந்த அனுமதி அப்படின்றது அரசியல் களத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரிய நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, சசிகலா மற்றும் அப்ப இருந்த மாவட்ட எஸ்பி உட்பட எல்லாருமே விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அதுல இந்த கனகராஜ் என்பவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறதும், அப்புறம் சயான் அவங்களோட குடும்பத்துல இறந்து போறதும், அந்த ஆக்சிடென்ட் நடந்ததும், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இறந்து போனதும், ஒரு கொலை போன விஷயங்கள் என்னன்னு தெரியாம எவ்வளவு மரணங்கள் பின்னாடி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ பின்னாடி இருக்கிற மர்மங்கள் எல்லாம் விசாரிக்கணும்னா அப்போ ஆட்சியில் இருந்தவங்க, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை நடத்திருக்காங்க. அவங்க விசாரணையில என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சூழல்ல ஹைகோர்ட் இந்த டைரக்ஷன் சரியான முறையில விசாரணை நடக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா நான் பாக்குறேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம்.
வணக்கம். நீதிமன்றத்துடைய அனுமதி அப்படின்றது இந்த வழக்குல குற்ற வழக்கு பின்னணியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஒரு வழக்கறிஞராக சாட்சியங்கள் சட்டத்தின்படி, இப்போது சட்டத்தின் பெயரை மாற்றி இருக்கிறார்கள், பழைய இந்திய சாட்சியங்கள் சட்டத்தின்படி சாட்சியம் கூற வேண்டும் என்று ஒருவரை நீதிமன்றம் கம்பல் செய்ய முடியும். அதற்கான மனு போட்டால் அந்த வழக்குக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எத்தனையோ வழக்குகள்ல இப்படி சாட்சியங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டு மனு போட்டு நீதிமன்றம் அந்தந்த வழக்கு கேட்டவொன்னா அது தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாட்சியாக நீதிமன்றத்திலே சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது அதுல சட்ட ரீதியாக எந்த பின்னடைவும் கிடையாது. அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படலாம். காரணம் என்னவென்றால் இயல்பாக இன்றைய தேதிக்கு அதிமுகவில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படும். ஏனென்றால் கொடநாடு மீண்டும் அது ஜெயலலிதா அவர்களின் கேம்ப் ஆபீஸாக இருந்தது. இப்போதுதான் சமீபத்தில் தான் அவரது 8வது ஆண்டு நினைவேந்தல் நடந்து முடிந்தது. இந்த சூழ்நிலையிலே இது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான உட்கட்சி விவகாரங்களிலே இது பின்னடைவாக பார்க்கப்படும்.